கர்த்தராம ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நான் இன்றைக்கி 3 காரியத்தையும் உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு மெசேஜ், ரெண்டாவது ஒரு ரெமெடி பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஒரு வரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுற வரம். புரியுதுங்களா? அந்நிய பாஷை தீர்க்கதரிசி சொல்கிறீங்க நீங்கள் 2-3 பேர், இன்றைக்கி என்ன தீர்க்கதரிசி சொல்லணுன்னு தெரில. தீர்க்கதரிசி சொல்லணும். யூ மஸ்ட் டெல் தி ப்ராப்பர்சி. ஓகேவா? அப்போ தான் சபை வளரும். ஸ்தோத்திரம். நான் கூட எங்கள் சபையில் 300 பேர் வராங்க. நான் 40 நாள் கிளாஸ் வச்சேன். எப்படி தீர்க்கதரிசி சொல்லணும் கிளாஸ் வச்சு அவங்களுக்கு டீச்சிங் பண்ணி, அப்புறம் அதில் 6 பேர் பிரித்து எடுத்தேன். அது ப்ராப்பர்சி அந்த கிஃப்ட்டு உள்ள ஆளுங்க பிரித்து எடுத்து, அதுக்கப்புறம் இப்போது 6 பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் 2 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ 4 பேர் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. ஒரு ஒர்ஷிப் முடிஞ்சோன்னு ப்ராப்பர்சி சொல்லணும். அப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டால் கூட அங்கே ப்ராப்பர்சி சொல்லுவாங்க. ஒரு சிலர் அது வேணான்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அது ஆவியானவர் நம்மளோடு இடைப்படும். என்ன சபைக்கு என்ன சொல்கிறாருன்னு மெசேஜ் வந்துன்னே இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் சபையில் அது பின்பற்றுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் விட்டுறாதீங்க, நீங்கள் சொல்லி ஆகணும். ப்ராப்பர்சி சொல்லி ஆகணும். அந்த ப்ராப்பர்சி டெவலப் பண்ணி ஆகணும். அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அதாவது அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுறது. ஓகேவா? 14ஆம் அதிகாரம் இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் 4 பேர் ப்ரிப்பேராக இருக்கணும். 2 பேர் ஆப்ரேட் பண்ணுறவங்க. ஏன்னா நீங்கள் எப்படி வரத்தை எப்படி வெளியே விடணும் அப்படின்னு அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுற வரோம். ஓகேவா? இன்னொரு 2 பேர் ரிசீவ் பண்ணுறோம். அவங்க புது விசுவாசம் இருந்தால் பரவாயில்ல, பட் அந்நிய பாஷை பேசணும். நீங்கள் 4 பேர் இப்போ ப்ரிப்பேராக இருங்க. ஓகே? 6 பேர் 8 பேர் கூட வைக்கலாம், ரொம்ப நேரம் ஆகிடும். ஆனால் 4 பேர், அதில் 2 பேர் எப்படி நீங்கள் உங்களுக்கு நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் பேசணும், நீங்கள் அதை வியாக்கியானம் பண்ண கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே? கற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் ஃபாலோ, யூ ஹேவ் டு ஃபாலோ. ஓகேவா? ஸோ ஒரு ரெமெடி, ஒரு மணிபாத், ஒரு டார்கெட்டு டுடே. என்ன டார்கெட்டு? சபைக்கு முக்கியமான ஒரு டார்கெட். வாசிங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 26 வசனம். இந்த 40 நிமிஷத்துக்குள்ள டார்கெட்டு. பிலிப்பியர் 1:26. வெரி 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 இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனை. வாசிங்க, இங்கிலீஷில் கூட வாசிங்க. வாசி. சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். தான் பயங்கரமான ஒரு புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு கிஃப்ட் அவர். ஏன்னா 17 மொத்தம் 17 நிருபங்களில் 14 நிருபம் எழுதினார். ஸோ இட்ஸ் கிஃப்ட் ஆஃப் த நியூ சர்ச் பிரைட். ஓகே? அவர் என்ன எழுதுறாரு? சபைக்கு 2 முக்கியமான காரியம் எழுதினார். என்ன? விசுவாசமோ சந்தோஷமோ பெருகணும். புரியுதுங்களா? விசுவாசமோ சந்தோஷமோ சபைக்கு பெருகணும். அப்போ சபை மக்கள் எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அப்போ அது நம்ம டெவலப் பண்ணணும். அது தானாக வராது. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பெருக்கிக்கினே இருக்கணும். புரியுது நான் சொல்கிறது? சபை விசுவாசத்தில் வளர்ந்துக்கினே இருக்கணும், டே பை டே வளரணும். அதே நேரத்தில் அப்போ தான் மகிழ்ச்சியில் வளர முடியும். சபை ஹாப்பியாக இருக்குதுன்னா எப்படின்னா, நீங்கள் விசுவாசமாக இருந்தால் உங்களுக்கு ஹாப்பி வந்துடும். ஏன்னா எல்லாமே பாசிபிள்ன்ற ஒரு எண்ணம் வரும். எல்லாமே பாசிபிள் எண்ணம் வந்துட்டு பிறகு உங்களுக்கு ஹாப்பி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் வர்த்தனை. விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் மகிழ்ச்சியாகவும் நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு பிழைத்து உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார் பவுல். ஸோ இந்த சர்ச் பண்ண வேண்டிய காரியங்கள் சர்ச்சானது விசுவாசத்தில் பெருகணும். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசத்தில் பண்ணணும். ஆனால் அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? வாசிங்க 17:5 லூக்காவில். இங்கே பாருங்கள், இதே சேம் கொஸ்டின் ஏசப்பாட்ட கேட்டாங்க. அவர் என்ன பதில் கொடுத்தார்? வாசிங்க. இது மெசேஜ் இல்லை, இது டார்கெட். அடுத்து மெசேஜ் சொல்வேன். வாசிங்க. லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பதில் கொடுத்தாரு? அங்கே இப்போ வர்த்திக்க பண்ண சபை விசுவாசத்தில் வளரணும்னு சொல்கிறார். என்ன வித்தியாசம்? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணால் சரி இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடுக்கல. என்ன சொல்கிறாரு?
ஆல்ரெடி இருக்குதுன்றாரு. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது, நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க. கட்டளை கொடுத்தா அது சந்தேகப்படாமல் கட்டளை கொடுத்தா நடக்கும். வர்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடுகளவு இருந்தால் போதும், சின்ன ஒரு கடுகளவு இருந்தால் போதும். அவ்வளோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போஸ்தலர்களுக்கு அவங்க ஊழியத்தின் சார்பாக ஆல்ரெடி விசுவாசம் கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்க ஆக்டிவேட் பண்ணாத வச்சுருந்தாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கன்றார். இதான் இந்த விளக்கம். ஓகேவா? பட்டு பவுல் அப்படி சொல்லலை. நீங்கள் சபையானது விசுவாசத்தில் டே பை டே வளர வேண்டும் சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியும். அன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு ஆபிரகாமுக்கு. ஆனால் இன்றைக்கி 40 மினிட்ஸில் நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியும். அல்லேலூயா. அது நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். அட்டென்ஷன் கொடுத்தா விசுவாச ஃபெய்த் வளரும். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜ், டுடே மெசேஜ். அல்லேலூயா. சோத்திரம். வாசிங்க மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? அல்லேலூயா. என்ன பியூட்டிஃபுல் வசனம் பாருங்க. இன்னொருத்தர் வாசிங்க, போல்டா வாசிங்க, நல்லா போல்டா வாசிங்க. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அந்த சபையை, நம்ம சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், கர்த்தருடைய என்னுடைய ஆவி குறுகி இருக்கிறதோ? மை ஹேண்ட் இஸ் நாட் ஷார்டன். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் வாசிங்க. மீகா 2:7. Should this be said, O house of Jacob, has the Lord grown impatient? Or these his deeds, do not my words do good to him who walks uprightly? அல்லேலூயா. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? எப்படி இது பாருங்க வார்த்தை. கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ அவருக்கு கிரிகைகள் இவ்வளவு தானா? அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரிகளை விடுவார்? பலத்த கிரிகளை விடுவார். செங்கடல்னா 270 அடி செங்கடல் ஒரு கொம்பு நீட்டும் போது 270 அடி பிரிஞ்சது பெருசு இல்லை. அந்த இடம் காஞ்சி அப்படியே தார் ரோடு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி 270 அடி செங்கடல் 2ஆ பிரிஞ்சு மதில் போல நின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கிரிகள் எப்படி? கர்த்தருடைய கிரிகள் இவ்வளவு தானா? அப்படி பலத்த கிரிகளை செய்கிற கர்த்தர் சபையோடு கூட இருக்கிறார். எல்லாம் கரங்கள் தட்டி கர்த்தர் மயப்படுத்துங்க. உங்களோடு கூட இருக்கிறார், சபையோடு கூட இருக்கிறார். பலத்த கிரிகளை செய்கிற கர்த்தர் குறுகாத கரத்தை விடையவர், பெரிய கரத்தை விடையவர். ஹல்லேலூயா. பலத்த கரம், மெஷர்லெஸ். சோத்திரம். அவருக்கு 10 அற்புதங்களை செய்தார் ஈஜிப்டில். பெரிய பெரிய என்எம் எம்பிராம் அவங்கள ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மந்திரவாதி, அவங்களால செய்ய முடியாத காரியமே கிடையாதுங்களாம். அவ்வளோ பெரிய மந்திரவாதிகளை நேருக்கு நேர் மோதினார். அல்லேலூயா. அதான் நம்ம கர்த்தர். நான் கூட ஒரு 52 நாள் ஒரு மந்திரவாதிக்கிட்ட சண்டை போட்டேன். பயங்கரம். அவன் டெய்லி அந்த பிள்ளை மேலே ஏவி அனுப்பினே இருப்பான். 2 மாவு கடை, ஒரு மாவு கடையில் 110 கிலோ விற்குது, இன்னொரு மாவு கடையில் 10 கிலோ விற்குது. இந்த 110 கிலோ விற்கிற மாவு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மேலே இந்த 10 கிலோ ஆளே ஏவி விட்டான். ஏவலை. அப்படியே இந்த பிள்ளை 30 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும். அவர் லுங்கிலாம் ஒத்து போட்டு நிர்வாணமாக போவார், சர்வசாக நடந்து போவார். இந்த பிள்ளை பழவனாக நிர்வாணமாக போவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் சர்ச்சு கொண்டு வந்தாங்க. 52 நாள் சாப்பிடவே இல்லை. கடைசியில் அந்த பிசை சொல்லிச்சு, அந்த தாடிக்காரன் வந்தால் தாண்டா போவன்ச்சு. நான் போக மாட்டேன். ஒரு சிஸ்டர் அண்ணா சிஸ்டர் பட்டுன்னு வாயில் இன்னொரு முறை அடித்தா உனக்கு பல்லு இருக்காதுன்னுச்சு. அவங்க பயந்து தள்ளி பண்ணிட்டாங்க. ஏன்னா மேலே ஆயிரக்கணக்கான ஆவிகள், லட்சக்கணக்கான ஆவிகளுக்கு மேலே 1,152,000 ஏவல். 1,152,000 ஏவல். அந்த மந்திரவாதி பெரிய கோயில். அதுக்கு பின்னாடி அந்த கோயிலுக்கு இம்பார்ட்டன்ட் ஆள் அந்த மந்திரவாதி. பாருங்க,
அவர் வந்தால் தான் நான் போவேன்னு சொல்லிச்சு. 52வது நாள் நடக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன ஒரே ஒரு சீன் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அது சொன்ன வார்த்தையில் நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பிசாசுனா நீ வந்தால் தான் போகும்னு சொல்லுதுன்னு சொன்னேன். மனசில் வேதனைப்பட்டேன். ஆண்டவர் பக்கத்தில் நின்னார். நின்று அந்த பாருங்க, அந்த கர்லிங்கர் கருப்பு, ஆண்டவர் முடி வந்து கோல்டு இல்லை, கருப்பு தான். அந்த கருப்பு கர்லிங்கரில் ஒரு கர்லிங்கர் மட்டும் காட்டினார் அந்த பிசாசுக்கு. காட்டினவன இந்த பிசாசு, ஐயோயோ என்னால் பார்க்க முடியல, காட்டாத ஒரு அழை. 8 தேவதை இருக்குது மேலே, ஒரு அழை, பயங்கரமான அழை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரே ஒரு முள் காட்டினார். நிறைய முள் வச்சுருந்தார் தள்ள, ஆனால் அதில் ஒரு முள் மட்டும் அது காட்டினார். அது ரத்தம் சொட்டுது அந்த முள்ளில். அதை பார்த்த ஒன்று அலறிச்சு பாருங்க. அது ஆண்டவர் சொன்னார், என் ஊழியக்காரன் சொன்னால் போக மாட்டேன், நீ 100 முறை முட்டி போட்டு சுற்றினார். 100 முறை முட்டி போடு அப்படின்னார். முட்டியில் சுற்றினார். உடனே நம்ம சர்ச்சு இந்த மாதிரி 2 மடங்கு இருக்கும் நம்ம சர்ச்சு. அந்த ஒரு செகண்டு தாங்க, ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே முட்டி போட்டு அந்த சிற்று மேலே இருக்கிற பேய் முட்டி போட்டு கட 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 இந்த இது ரோபாட்டு சுற்றுற மாதிரி சுற்றி முடிச்சிச்சு. அல்லேலூயா. கீழே வந்து ஓடியே போச்சு. அல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசுகளை நம்ம எதிர்த்து நின்னாலும், எப்படிப்பட்ட பாவங்களை நம்மளை மேற்கொள்ள வந்தாலும், நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுப்பது லேசான காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ. அப்புறம் என்னமா, செம்மையாய் நடப்பவர்களுக்கு என்னுடைய வார்த்தை நன்மை செய்யாதோ. அல்லேலூயா. அதுதான் 40 நாள் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முறை நான் ஆண்டவர் நேர் பார்த்து கை கொடுத்தேன், என்னை பேச வச்சார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் 40 நாள் விரதம் இருந்தேன். ஆண்டவரே நீங்கள் முகமுகமாக உன்னை பார்க்கணும்னு சொல்லி இருந்தேன். ஆனால் 40 நாள் இருந்துட்டு கடைசி ஒரு நாள் முடிக்க போகிறேன். அன்றைக்கி 30, 35, 40 ஆச்சு. ஆண்டவர் வரல, தரிசனம் கொடுக்கல. கடைசி ஒரு நாள் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீட்டில் விருந்து வைக்கிறாங்க, 8 பேருக்கு, எங்கள் 8 பேருக்கு. அப்போ நான் 6 மணிக்கு முடிக்க போகிறேன். 6 மணிக்கு முடிக்க போனால் ஆண்டவர் வந்து கரெக்டாக 1 நிமிஷம் இருக்குது, அதில் வந்து பேசுகிறாரு என்கிட்ட. காட்சி கொடுக்கல, சத்தம் கேட்டுது. மகனே, துக்கத்தோடு ஒரு குரல், மகனே, ஏன்னா 40 நாள் அவரை பார்க்கணும் தான் நான் உபவாசம் இருக்கிறேன். மகனே, என்னை நீ என் முகத்தை பார்க்க நீ ஆசைப்படுற, நீ கையில் வச்சிருக்கிற வேதம் தான் என் முகம்னார். அல்லேலூயா. நீ கையில் வச்சிருக்கிற வேதம் தான் என் முகம். ஆனால் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் ஊழியத்தில் வல்லமை அக்கினின்னு ஓடிட்டேன். வல்லமை வேணும் அக்கினி வேணும்னு சொல்லிட்டேன்னு இதுக்குள்ளே நான் போகல. அல்லேலூயா. அவர் ரூட்டுக்கு நான் போவதை விட்டேன். ஆனால் இப்போ தான் அவர் ரூட்டுக்கு நான் போயின்னு இருக்கேன். அல்லேலூயா. இதை பற்றி இந்த கர்த்தருடைய வேதத்தை பற்றி பேசினா நான் வாய்ஸே பத்தாது. இதை பற்றி பேசினா வாய்ஸு பத்தாது. வேதத்தை பற்றி பேசினா அவ்வளோ ரகசியங்கள் இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, அவர்கள் கிரிகையில் இவ்வளவுதானா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் கிரிகைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில் மிரக்கல் பண்ணுங்க. இன்றைக்கி கூட நீங்கள் ஜெபம் பண்ணணும், மிரக்கல் பண்ணுங்க ஆண்டவரே, ஹீலிங் பண்ணுங்க ஆண்டவரே, அற்புதங்களை பண்ணு ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, இன்னும் அறிஞ்சு கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று அதிகமாக ஜெபிக்கணும். இப்போ பாஸ்டம்மா பண்ணாங்க பாரு, ஒரு அந்நிய பாஷை பேசினாங்க பாருங்கள், இது உடஞ்சது. ஒரே பாஷையை பேசியிருந்தாங்க, லீபான்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் லீபானா? 4-5 வார்த்தை சொன்னாங்க, அதில் ஒன்று சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள். இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு, அது என்ன சொன்னாங்க, லீபான்னு இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. இந்த வர்ஷிப் முடிவுக்கு அதான் சொல்லியிருந்தாங்க, லீபான்னு. அப்போ லீபானா என்னுடைய திருத்தந்தையேன்னு அர்த்தம். என்னுடைய திருத்தந்தையேன்னு அர்த்தம். எனக்கு தந்தையாக ஒரு 4-5 வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாம் மறந்து போயிட்டேன். இது ஒன்று தான் நான் சூப்பராக இருந்தது. என்னோட திருத்தந்தையே 5 வார்த்தை சொன்னாங்க, 5 வார்த்தை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று என்னோடய திருத்தந்தையேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், திருத்தந்தையாக, சாதாரண தந்தை இல்லை, திருத்தந்தையாக பாஸ்டம்மாக்க மட்டும் இல்லை. அது ஏன் அப்படி ஜெபம் பண்ணாங்க தெரில.
இந்த சபைக்கே திருத்தந்தையாக வெளிப்படுத்துகிறார். காரணத்தட்டு காரணத்தட்டு பாருங்க, ஒரு வார்த்தை நான் வெளிப்படுத்துறேன், எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? சபையில் ஒரே ஒரு அந்நிய பாஷை வாசிங்க, 14:4-5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாசிங்க. 14 1 Corinthians 14:4-5 இது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நல்ல கவனிங்க, அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா உங்களுக்கே நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கே நீங்க பக்தி விருத்தி உண்டாக்குறீங்க. அது ஒரு ஸ்டேஜ். இப்போ நீங்க கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க வச்சுங்களேன். அடுத்து என்ன பண்ணுங்க? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஓகேவா? இப்போ வாசிங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் அந்நிய பாஷை பேசுறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அதுக்கப்புறம் தான் அவனிலும் மேன்மையுள்ளவன். தீர்க்கதரிசனம் சொல்றவன் அப்பதான் அவன் அதிகமாகுது. அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய பக்தி, நம்முடைய இண்டிவிஜுவல் பக்தி வளரும்பொழுது அது சபைக்கு பக்தி விருத்தியாக மாறணும். அப்போ சபைக்கு பக்தி விருத்தியாக போறணும். 2 ஸ்டேஜ் இருக்குது. தீர்க்கதரிசனம் சொல்றது ஒரு ஸ்டேஜ், ஆனால் அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுறது அதை விட பெரிய ஸ்டேஜ். கரெக்டாக ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம் ரெமெடி. ஓகே, ரொம்ப ஷார்ட் டைம் மெசேஜ் போகலாம். வாசிங்க என்னாகமம் 11:23. 11:23 என்னாகமம் 11:23. 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அந்த வார்த்தையை சொல்ற பாருங்க. சியோனிலிருந்து வேதம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்படும். அந்த வார்த்தை எவ்வளவு இம்பேர் பண்ணுங்க. அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டும் தன் வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்பதான் நான் எடுத்து இந்த பைபிளுக்கு முத்தம் கொடுக்க நான் வெக்கப்படுவேன். பைபிள் முத்தம் கொடுக்க வெக்கப்படுவேன் நான். ஆனால் அந்த ஒரு முத்தத்தில் என்ன எனக்கு தெரியுங்களா? ஓ காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது இந்த 40 நிமிஷம் நான் சொல்ல முடியாது. இந்த வேதனை என்ன வார்த்தை தெரியுங்களா? கர்த்தர் வேதன்றது தேவன் எவ்வளோ பெரியவரோ அது போல வேதம் பெருசு. அதை தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் நீர் உங்களுடைய வார்த்தையை அதிகமாக 138 அதிகமாக மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள். அப்போ எல்லாத்தையும் விட இந்த வார்த்தைக்கு அதிக மகிமைப்படுத்தி வச்சுக்கிறான்னு சொன்னா இந்த வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லுங்க? ஏன்னா தானே யூஸ் பண்ணுமா? அப்படி 100க்கு 100 நம்பணும். 100க்கு 100 நீங்க நம்பும்போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எந்த சந்தேகப்படாம நீங்க நம்பணும். அதான் சொல்றாரு. வாசிங்க 59:1 திருப்பி ரிப்பீட் பண்றாரு பாருங்க. ஏசாயா 59:1. ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுக்கி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகவில்லை. அவர் ஆவியை அளவிட்டு அவருக்கு புத்தி சொல்லத்தக்கவன் யார்? அப்போ அந்த ஆவி யெகோவா தேவன் ஆவி மெஷரே பண்ண முடியாது, அளக்கவே முடியாது. பக்கத்தில் சொல்றாரு புத்தி சொல்லத்தக்கவன். அப்போ அந்த ஆவிக்கும் புத்திக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ எவ்வளோ ஆவி இருக்குதோ அந்த அளவுக்கு புத்தி அவ்வளோ அதிகமாக இருக்கும், நாலேஜ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பிரிட்டு டிபெண்ட் அப்பான் த ஸ்பிரிட். ஓகேவா? அப்போ அந்த ஆவியை அளவிட்டு அவருக்கு புத்தி சொல்லத்தக்கவன் யார்? அப்போ நீங்கள் அந்த ஆவியை கர்த்தருடைய ஆவியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியை பயன்படுத்துறீங்க? 3 பேர் தானா?
அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், நம்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அவர் கரம் குறுகவில்லை, அவர் கரம் பெரிய கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் பாருங்கள் 5 பேர் வச்சு தான் ஆரம்பித்தேன் சபையை. ஆண்டவரே அப்படியே பெருக்கி இன்றைக்கி 300 பேர் கொண்டு வந்தார். 55 இடத்துல கேசல் நடக்குது. வாலி பசங்க 50 பேர் இருக்கிறாங்க, மூப்பருங்க 20 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இப்போ நான் முன்னெல்லாம் வெளியே வர முடியாது, 2 நாள் 3 நாள் வெளியே வர முடியாது, அவளை போயிடுவேன். 2 நாள் 3 நாள் வெளியே வந்து போவேன். இன்றைக்கி நான் இல்லைன்னா கூட சபை நடக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரம் காரணம் என்ன? ஆண்டவர் கர்த்தருடைய கரம் பெரிய கரமாக இருக்கிறது, அது அதிசய கரமாக இருக்குது, அற்புத கரமாக இருக்கிறது. என்ன சொன்னமோ அதை கனப்படுத்துகிறார். வாயிலிருந்து சாமுவேல் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்று கூட கீழே விழல, எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ உங்கள் விசுவாசமானது பலமான கோட்டையாக மாற வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை லேக் ஆகவே கூடாது, சந்தேகமான வார்த்தை வாயில் சொல்லக்கூடாது. ஜோனாத்தன் எட்வர்ட் சைனா பாருங்கள், சைனாவில் 900 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஊழியம் செஞ்சார். அவர் 89லேருந்து செஞ்சார், 889லேருந்து செஞ்சார். அவர் 35 வருஷம் செஞ்சார். அவர் முடிக்கும் போது 900 வந்துடுச்சு. அந்த 900 வரப்போகும்போது ஃபுல்லாக சைனா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறாங்க. சுவிசேஷமே சொல்ல முடியாது, பைபிள் தான் கொலை பண்ணுவாங்க. அப்படி சுச்சுவேஷன் வரப்போகுது. அவர் சைனா ஃபுல்லாக அந்த 30 வருஷத்தில் சைனா ஃபுல்லாக அங்கே ஆளுங்களை போட்டு சர்ச்சுகளை ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஜோனாத்தன் எட்வர்ட். ஏனென்றால் அவர் விசுவாசம் பெரியது. சைனா ஃபுல்லாக நான் சர்ச்சை ஆரம்பிப்பேன்னு வந்தார், ஆரம்பித்தார், மிஷினரியாக இருந்து சைனா ஃபுல்லாக அந்த அந்த சட்டம் வர்றதுக்குள்ளேயும் சைனா ஃபுல்லாத்தையும் காஸ்பல் பண்ணி முடித்தார். அல்லேலூயா. சர்ச்சு கட்டி முடித்தார், சுவிசேஷம் ஆளுங்களை அனுப்பிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும், இன்னைக்கு நடக்கும். அல்லேலூயா. இப்போது நடக்கும். அது பிஸ்னஸ் அந்த தான். அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் மேன் எழுப்பி வர சொன்னேன். அவர் எனக்கு தெரியாது, எழுந்துருங்கண்ணே, பிஸ்னஸ் தானே பண்ணுறீங்க? ஆமாண்ணார். உங்களுக்கு 12 லட்சம் கடன் சொன்னேன். கரெக்டுனார். அல்லேலூயா. இப்போது 2வது மீட்டிங் ஒரு 4 மாதம் கழிச்சு போனேன். அவர் சொன்னார், சாட்சி கொடுத்தாரு, எனக்கு இப்போ 6 லட்சம் அடைஞ்சிச்சினார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி நடக்குது? விசுவாசத்தில் நடக்குது. இன்னொரு சிஸ்டர் பாருங்கள், வாமா பைபிளை தொடுமான்னு, அவ்வளோதான். ஒரு பைபிள் வச்சேன். பைபிள் வச்சுட்டு எனக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு பிள்ளை கை விழுந்துட்டு இருக்குது, எனக்கு தெரியாது, கை வரல. பைபிள் வச்சேன், ஒரு டேபிளில் பைபிள் வச்சேன். நல்லா கவனிங்க, டேபிளில் பைபிள் வச்சேன். வாங்க தொடுங்கண்ணே. 3 பேர் எது வந்தாங்க, தொட சொன்னேன், அவ்வளோதான். அதில் 3வது பிள்ளை கை விழுந்து போயிருக்குது. கையை வச்ச உடனே கை வந்துடுச்சு, பைபிளை தொட்ட உடனே கை வந்துடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போயானால் உண்மையில் என் ஆத்துமா பிரியமாயிராது. அல்லேலூயா. நாம் ஆத்தும ஈடர்களாக நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஸ்மித் விங்கிள்ஸ் 23 செத்து போன பணங்களை உயிரோடு எழுப்பினார். மனைவியே செத்து போச்சு, மனைவியே செத்து போச்சு. தூக்கி நிறுத்தி வச்சார். கேரளின் ஏந்திரினார், திருப்பி விழுந்துச்சு. திருப்பி தூக்கி வச்சு 3வது நாள் வந்தார், ஏசப்பா வந்து போல. திருப்பி எழுந்திரினார், கண்ணை தரனார், பணத்தை கூட பேசினார், திருப்பி பாடி விழுந்துச்சு. நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? தம்பி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் என்ன பண்ணிப்பேன்? பிளாக் உங்கள் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் என்ன பண்ணார்? 2 முறை சோர்ந்து போவே இல்லை. 3வது முறையும் மனைவி பேச கேரளின் ஓப்பன் த ஐஸ்னாரு, உடனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. 3வது நாள் செத்து போன 3வது நாள். அல்லேலூயா. நான் கூட செத்து போன பணம் 3 பணம் உயிரை எழுப்பியிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் அதை சாம் ஜெபதன் 1000 புக்கு எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? செத்து போன பணத்தை எழுப்புன்னு 45 வருஷம் ஜெபம் பண்ணி எழுப்பாதே செத்து போகிறாங்களாம். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கு என்ன பண்ணுறாங்களாம்? 40 வருஷம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நான் செத்து போன பணத்தை எழுப்பணும். ப்ராக்டிக்கலி என்னைக்கு வர போகிறேன்? நேற்று கூட ஒரு தம்பி சத்தியம் நல்லா பேசினார் ஜூமில், பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். அது சத்தியம் பேசும்போது ஒரு பவர் வரும். இப்போ நான் கூட இப்போ பேசுகிறேன்னா எனக்குள்ளே ஒரு பவர் வரும், எக்ஸ்ட்ரா பவர். அது கடவுள் கொடுக்குற பவர். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பவர் வரும், ஒரு தைரியம் வரும்.
அந்த மாதிரி அவருக்கு வருது. ஆனால் நான் சொல்கிறேன், இது மட்டும் இல்லை, எல்லா வரங்களும் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? நேம் காலிங் நான் உங்களுக்கு செஞ்சு காப்பேன், எப்படி நேம் காலிங் பண்ணணுன்னு. அது வரும். தீர்க்கதரிசனத்தில் உச்சக்கட்ட வரும் நேம் காலிங். ஒரு பேர் விட்டு கூப்பிடுறது. அல்லேலூயா. பேர் விட்டு எப்படி கூப்பிடணும்? கர்த்தராம ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வரும். ரெடி ஆகிட்டிங்களா? 2 பேர் லீடர் இருக்கணும், 2 பேர் புது விசுவாசிகளாக இருக்கணும், அந்நிய பாஷை பேசுறவங்களாக இருக்கணும். ஓகேவா? கர்த்தராம ஸ்தோத்திரம். பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை. 1 பேதுரு 4:14, 2 தீமோத்தேயு 1:7. புதிய ஏற்பாடு வந்துட்டேன். கலாத்தியர் 5:17. அப்படி மார்க் பண்ணி டக்குன்னு வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எதுவும் செய்ய முடியாத காரியமே இல்லை. நேராக கேன்சர் பேசி வீட்டில் போனேன். நான் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் உள்ளே போனேன். எழுந்து வாமான்னேன், ஜெபம் பண்ண எழுந்து வாமான்னேன். லாஸ்ட் ஸ்டேஜ் 6th ஸ்டேஜ் அந்த நமக்கு கர்ப்பப்பை கேன்சர் ஃபுல்லாக அழுகி போச்சு. எழுந்து வாங்கினேன். எங்கே? நாங்கள் வீட்டுக்குன்னு. வீட்டு ஜெபம் பண்ணி இட்டு வந்துட்டேன். 15 வருஷம் உயிராக இருந்தாங்க. 15 வருஷம் உயிராக விட்டுன்னு வரும்போதே கேன்சர் செத்து போச்சு. கேன்சர் காலி. அல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசம் சந்தேகப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? செயல்படணும். அல்லேலூயா. சந்தேகப்பட எந்த வியாதி இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, எந்த மேட்டராக இருந்தாலும் சரி. அப்போ மகிமை உள்ள ஆவியான அது வார்த்தை பாருங்க, எவ்வளோ பயங்கரமான வார்த்தை. மகிமை உள்ள ஒரு ஆவியான நம்மளை தங்கிக்கிறான்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வாய் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? எப்படி செயல்படணும்? அல்லேலூயா. மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க. இங்கிலீஷ் வாசிங்க. இங்கிலீஷ் 4:14. அப்போஸ்தலர் 20:23. 1 தெசலோனிக்கேயர் 5:19. ரோமர் 8:13. கலாத்தியர் 5:17. ரோமர் 15:32. 1 Peter 4:14. If you are insulted for the name of the Christ, you are blessed, because the spirit of the glory and of God rests upon you. Amen. Hallelujah. கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் பாசிபிள். ஒரு குழந்தை, நான் ஜெபம் பண்ணி தான் அவங்களுக்கு கன்சீவ் ஆனாங்க. 8 வருஷம் குழந்தை இல்லை. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டாங்க. நீ கன்சீவ் ஆகி என்ன குழந்தை வேணால் பேபி மென் பேபி வேணால் கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்புறம் அடுத்த மீட்டிங் போகிறேன். 9 மாதம் ஆயிடுச்சு, 8.25 மாதம் ஆயிடுச்சு. குழந்தை திரும்பல, பொசிஷன் வரல. அது தலை வந்து மேலே இருக்குமா, அது திரும்பி கீழே வர்றதுக்கு 6 மாதம் ஆகும் அந்த பேபி தலை. இப்போ ஐயா குழந்தை வந்து எப்படி இப்போ காலால் தான் பிறக்கும். ரொம்ப டேஞ்சர். அந்த முதல் கால் வரும், அது ரொம்ப டேஞ்சர். அப்போ தான் குழம்பு, உங்கள் பேபி வந்து பிறக்கிறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லை, சிக்கன் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், சுகப்பிரசவம் ஆகாது, சிசரின் தான் பண்ணு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்போ நான் சொன்னேன், ஏன் அதை நீங்கள் நம்புறீங்க? இப்போ நான் குழந்தை திருப்புறேன்னே. இப்போ திருப்பி விட்றேன், அவ்வளோதானே, குழந்தை திருப்பினல அவ்வளோதானே, இப்போ திருப்பிடுறேன். நான் சொன்னேன், எப்படி? ஐயோ எப்படிங்க நீங்கள் திருப்பண்றீங்க? ஒரு ஜெபம் பண்ணுற திரும்பமா அப்படின்னேன். ஐயோ பயமாக இருக்குங்க. நீ ஒன்றும் படாது, கம்முடு, கண்ணை முடிய ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த குழந்தை திருப்புங்க பாருங்க. ஒரு கத்து அப்படியே குழந்தை திருப்பிச்சு. கரங்கள் தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிரிகள் இவ்வளவு தானா? அல்லேலூயா. 10 வைரக்கல் எடுத்து போகிறோம் ஒரு ஆள். 10 வைரக்கல் யார்? ஒரு பணக்காரன். நல்லா கவனிங்க. 10 வைரக்கல் எடுத்து போகிறான் ஒரு பணக்காரன். அப்போ ஒரு ஏழை வந்து குறுக்க வந்தான். வந்தவொடனே அவனை பார்த்தவொடனே இந்த பணக்காரனுக்கு ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. சரி 9 வைரக்கல் நீ வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டான். 1 மட்டும் இவன் பாக்கெட்டில் போட்டுக்கினான். யார்? பணக்காரன். அல்லேலூயா. போட்டு இப்படி 2 ஸ்டெப்பு போனான் பாருங்க. இந்த 9 கல் வாங்கின பாருங்க அந்த பிச்சைக்காரன்.
அவன் போனான், ஓ இந்த 9 கல்லை விட இது ரொம்ப டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கட்டை இருந்தது, எடுத்து ஒரே அடி. யார அடிச்சுட்டு அந்த பாக்கெட்டில் இருக்க ஒரு கல் எடுத்துட்டான். அந்த ஒரு கல் என்ன, அந்த பணக்காரன் யார்? அந்த ஒரு கல் என்ன, அந்த பணக்காரன் யார்? தெரியாதா? தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? நாணவான்கள் யாருன்னா இருக்கிறாங்களா பார்க்கலாம். குழு கொடுக்கட்டுமா? குழு டைட்ஸ் தசம எது? ஒரு கல்லு. ஒரு கல் என்னது? கத்தர் கொடுக்கறது. 9 கொடுத்தாரு, புரியுதுங்களா? 9 கல் 9% உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் ஒரு கல் யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? அது கத்தர் கொடுத்தாம கொடுக்கலனா கத்தர் மண்டை அடி உடைக்கிற மாதிரி. அவன் மண்டை உடைச்சு தான் அதை பிடுங்கண்ணா. தசமா கொடுக்குற ஒரு ஆள், தசமா கொடுக்குறவங்களாம் ஒரு ஆள் இல்லையே சொல்லுங்க. இப்போ நான் ஒரு சபைக்கு போனேன் ஆரோவில், அந்த மாதிரி நம்ம சபையில் பண்ண நல்லா இருக்கும். எங்கள் சபையில் கூட அப்படி பண்ணுறது இல்லை. தசம பாகம் ஒரு பாட்டு பாடுறாங்க, பாடின உடனே எல்லாம் தசம கவர் எடுத்து வந்து லைனாக 32 பேர் நின்னாங்க. அந்த பாஸ்ட்டு அந்த கவர் அப்படி டக்கு டக்குன்னு வாங்கின்னு போனார். அப்புறம் 2 பேர் பை வச்சு நின்றாங்க, பையில் போட்டாங்க. தசம கவர் நல்லதா கெட்டதா? ரகசியமாக கொடுக்கறது நல்லதா, இந்த மாதிரி கொடுக்கறது நல்லதா, பப்ளிக் கொடுக்கறது நல்லதா? தசமாக ரகசியமாக கொடுக்கறது நல்லதா, பப்ளிக்காக கொடுக்கறது நல்லதா? காணிக்க கேட்கல, காணிக்க போன கையை மூடி தான் போட சொல்றாரு. இந்த காணிக்க போறாங்கள, இது கூட தப்பு. இப்படி இருக்கக்கூடாது, பொட்டியை பொட்டி இது மாதிரி கூடாது. தசமமாகும் பப்ளிக்கா கொடுக்கணும். அல்லேலூயா. காணிக்க கையில் ரகசியமாக போடணும். ஆனால் ஒரு சர்ச்சில் போனேன், அந்த 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 பேஸ்கெட் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்மாக இருக்குது. ஓகேவா? யாரை எவ்வளோ போடுறாங்கன்னு அப்படி ஓப்பனாக தெரியுது. நல்லதா கெட்டதா? நீ இங்கே வர வரைக்கும் நீ கை மடிச்சு வந்து போடணும், புரியுதா? போட்ட பிறகு எப்படி இருந்தா என்ன? நல்லதா கெட்டதா? இல்லை, அந்த டிரான்ஸ்ஃபார்மாக இருந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டேன். இன்னும் சொல்ல மாட்டீங்க. இல்லை, இந்த டிரான்ஸ்ஃபார்மாக இப்போ பாருங்க, இந்த பாருங்க, ஐயா மூடி வச்சுக்கிறாரு, பெரிய தப்பு. இந்த மாதிரி மூடி வைக்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மாக தான் இருக்கணும். அப்போ தான் கற்றுக்கொள்ள முடியும். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. கற்றுக்கு நல்ல 7 பழக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் 1 காணிக்க கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தசமம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உடனே குழந்தை எப்படி பிறக்குது? கை மூடின்னு பிறக்குதா? பிறக்கும் போது திறந்து பிறக்குதா? அம்மா மரங்கன்னு பார்க்குது, மயக்கத்தில் விட்டுருங்க உங்களுக்கு கதையை. இப்படி பிறகுதா, இப்படி பிறகுதா? குழந்தை பேபி வரும்போது இப்படி வருதா, இப்படி வருதா? எல்லா குழந்தைய வயிற்று வரும்போது இப்படி வராது, இப்படி தான் வரும். தலை விதி, என்ன பண்ணுறது? அப்புறம் யார் பிரித்து விடுறது? நர்ஸர் யார், டாக்டர் சோத்திரம் யாரோ ஒருத்தர் பிரித்து விடணும். அல்லேலூயா. கத்தராம சோத்திரம். அல்லேலூயா. அந்த பிரித்து விடும்போது 1000 போராட்டங்கள். தோத்திரம். அல்லேலூயா. அதனால் லிபரலாக இருக்கணும். ஒரு சபை மலேசியாவில் போன ஒரு சர்ச்சு, அவர் பெரிய கோடீஸ்வரர். ஆனால் ஜனம் ஏழை ஜனங்கப்பா. பக்கத்தில் போய் ஸ்கூடையில் வேலை செய்கிறாங்க. என் ஃப்ரெண்டு டிஜிஎஸ்ன்னு எல்லாம் போய் அங்கே தான் தங்குவாங்க வீட்டில். மலேசியா கிங்குடைய ஃப்ரெண்டு இவர், ஜான் முனியாண்டின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஹோட்டல்லாம் இருக்குது,
சர்ச் வச்சுக்கிறார், சர்ச் வச்சுக்கிறார். அவருக்கு வர விசுவாசிங்க ஒரு 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 300 பேர் விசுவாசி இருக்கிறாங்க. ஆனால் காணிக்கை கொடுக்குறாங்க பாருங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ வசதியானவர். காரை 7 கார் வச்சுக்கிறாரு, எல்லாம் ரோஸ்ரா, எல்லாம் பயங்கரமான கார் வச்சுக்கிறாரு, லேண்ட் ரோவர் எல்லாம் வச்சுக்கிறாரு. 7 கார் அவருக்கு மட்டுமே 7 கார் வச்சுக்கிறாரு. ஏகப்பட்ட சொத்து. பொண்ணு வேலை செய்து, அவங்க மிஸ்ஸஸ் வேலை செய்கிறாங்க, பையன் வேலை செய்கிறாங்க, இவனும் வேலை செய்கிறார். அந்த சபையில் கொடுக்குறாங்க பாருங்க, எனக்கு கண்ணை நம்ப முடியும், என்னாலே நம்ப முடியல. எல்லாம் ஏழை ஜனங்க தான். போய் அங்கே பக்கத்தில் மலேசியாவில் போய் உழைச்சிட்டு தான், சிங்கப்பூரில் போய் வேலை செஞ்சுட்டு அப்புறம் இங்கே வராங்க பக்கத்தில். இவங்க மலேசியா ஸ்கூடை. ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் கத்தர் எல்லாருமே கார் வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, எல்லாருமே கார் வச்சுக்கிறாங்க. கத்தர் நான் கேட்டேன், கத்தர் ஆசீர்வாதம் சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க வசனத்தை. கலாத்தியர் 5:17. குஞ்ச் நாட். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு விசுவாசிகளும் சபையும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் 100க்கு 100 ஆண்டவர் விசுவாசி? கை தூங்க போலாம். இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். ஆல்மோஸ்ட் 80% தூக்கி கேட்குறீங்க. காலையில் 1 ஹவர் ஜெபிச்சுட்டு வந்தவங்க கை தூக்குங்க பாருங்க, 10% ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்மளுடைய விசுவாசம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? உண்மையை டிபெண்ட் பண்ணியிருக்குது, உறவை டிபெண்ட் பண்ணியிருக்குது. உறவு, உண்மை, தேவனோட உறவு விடவே கூடாது. நீ பாவம் சரி புண்ணி சரி ரெண்டாவது. தேவனுடைய உறவு பலமாக இருந்தால் ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யணும் ஜெபிக்க மாட்டான். ஜெபிச்சா செய்தாலும் மாற்றி விடுவார். அல்லேலூயா. தேற்றி விடுவார், மாற்றி விடுவார். கர்த்தருடைய கிரிகைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் பலத்த கிரிகளை செய்கிற நம்ம வாழ்க்கையில் சபையில் இந்த சபையில் ஒன்று நான் வெளிப்பட சொல்லட்டுமா? இந்த சபை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகிறார். பெரிய அளவில் கொண்டு போகிறார். அது மட்டும் இல்லை, இங்கே வர்றதெல்லாம் செலக்ஷன் பண்ணி முத்தாக தான் இருக்க போகுது. இன்னைக்கு நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. நல்ல ஒரு கோல்டு கேரக்டரில் இருக்கிறீங்க எல்லாருமே. இன்னும் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நான் டெவலப் பண்ணி கொண்டு போகிறேன், சூப்பராக நான் டெவலப் பண்ண போகிறேன், இதை நான் பெரிய லெவலில் கொண்டு போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். யாருக்கு? 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 பரிசுத்த ஆவியானவருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அதான் சப்ஜெக்ட். கர்த்தர் கரம் குறுகி போயிட்டோ, என் வார்த்தை செம்மையான நடக்க நன்மை செய்யாதோ,